பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பை காட்ஸ் கிரேஸ் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேசுகிறார் அப்படின்றத வார்த்தையை படித்து தெரிஞ்சுக்கணும். ஹீப்ரூஸ் சாப்டர் 4 verse 12 4வது அதிகாரம் 12வது வசனம். For the word of God is living and powerful and sharper than any two-edged sword, piercing even to the division of the soul and the spirit and of joints and marrow, and is a discerner of the thoughts and intents of the heart. ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவருடைய வார்த்தை எப்படி இருக்கிறதா? ஜீவனுள்ள வார்த்தையமாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை எப்படி இருக்கிறதா? இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. அது என்ன பண்ணும்? சொல்கிறதான எனக்கும் கேட்குறதான உங்களுக்கும் அது வார்த்தையை குத்தும். எப்படி அப்படின்னா, நம்மளுடைய வேலைகள் நம்ம என்ன செய்கிறோமோ அது தப்பு இருந்தால் தப்புன்னு சொல்லிட்டு சுட்டி காமிக்கும். நம்மள கரெக்டாக போனால் ஆமாம் இதுதான் கரெக்டு, இப்படி தான் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு பிளெஸ்ஸிங்காகவோ கிடைக்கும். ஸோ நம்ம எப்பயுமே பிளெஸ்ஸிங்கான வார்த்தையை படிச்சுட்டு, ஆண்டவர் எனக்கு இப்படி பண்ணால் பிளெஸ்ஸிங் தரேன்னு சொன்னார், எனக்கு ரெண்டத்தனமாக ஆசீர்வாதம் கொடுக்குறேன்னு சொன்னார், டபுள் ப்ளோஷன்னாக பிளெஸ்ஸிங் தரேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அதையே பிடிச்சிட்டு என்னை ரொம்ப ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னார். ஆசீர்வாதமான வார்த்தையாக தப்பே கிடையாது. நம்ம எடுக்கலாம். ஆண்டவர் கொடுத்த அந்த ப்ராமிஸை கீப் அப் பண்ணிக்கணும், மூவ் ஆன் ஆகலாம். ஆனால் எச்சரிப்பான வார்த்தை எதுன்றது நம்ம அதுவும் படிக்கணும். ஆண்டவர் இது சும்மா தான் இங்கே ஹீப்ரூஸில் இங்கே two-edged swordன்னு போடல. இதே மாதிரி நீங்கள் சங்கீதத்துலேயே படிக்கலாம், 149 ரெவல்யூஷன்ஸ்லேயே படிக்கலாம். ஸோ அவருடைய வார்த்தை வாயிலேருந்து பொறுப்பிட்டு வரும்போது எப்படி வருதா? ஷார்ப் அப்படின்னா two-edged sword, இருபுறம் கருக்குள்ள பட்டியம் மாதிரி அவருடைய வார்த்தையும் இருக்கிறது. ஸோ இதை நம்ம எதுக்கு ஆண்டவர் இன்னைக்கு இந்த வார்த்தையை பேசுகிறார் அப்படின்னா, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். வெறும் ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை மட்டும் கிடையாது, பட் ஆண்டவர் இது பயங்கரமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தை நம்ம உடம்புல நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுக்கு எந்த வழியில் நம்ம நடக்கிறோம், என்னெல்லாம் ஆகாரத்தில் இருக்கட்டும், இல்லாட்டி நீங்கள் வெளியில் கிளம்பும் போது இருக்கட்டும், நீங்கள் வேலை செய்யும் போது இருக்கட்டும், இல்லை யார்கிட்டையாவது பேசும் போது இருக்கட்டும், எல்லாத்தையும் ஆண்டவர் பதில் கொடுக்குற தேவன். நம்ம தப்பு செய்கிறோமா, கரெக்டு செய்கிறோமா, கரெக்டான ஆகாரத்தை எடுக்கிறோமா இல்லையா, எல்லாவற்றும் நீங்கள் ஒரு தடவை இதை படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது எவ்வளோ பயங்கரமான two-edged sword ஆண்டவர் நம்மளுக்கு பிளஸடாக கொடுத்துருக்குறாரு அப்படின்றது நம்மளே தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ரெடி ஆகிட்டு நம்ம மிரரில் பார்க்குறோம் அப்படின்னா, இங்கே தப்புக்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆமாம் இங்கே எப்படி இருக்குது, இங்கே தலை சரியாக வரல, இங்கே இப்படி இருக்குது, மூஞ்செல்லாம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆகிறதுக்கு மறுபடியும் பவுடர் போட்டுட்டோ, இல்லை ட்ரெஸ் சரியில்லை மறுபடியும் ட்ரெஸ் சரி பண்ணிட்டோம் போகிறோம். ஏன் அது தப்பு அந்த மிரரில் தெரியுது. ஸோ அதே மாதிரி தான் அந்த தப்பு ஆண்டவருடைய வார்த்தை எப்படியா மிரர் மாதிரி two-edged sword. நம்ம பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குதுன்னு சொல்லும், நம்மளை தப்பாக போகுது, தப்பான வழிக்கு போகிற, தப்பாக செய்கிற அப்படின்றதும் சுட்டி காமிக்கும். ஸோ இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுனா, நாளைக்கு என்ன வார்த்தையை பேசுகிறாரு நாளைக்கு படித்து தெரிஞ்சுக்கலாம். Until then, God bless you.